ஈவினிங் புறாக்களுக்கு வந்து இறை போடுறதுக்கு பார்த்தோன்னா டைம் ஆச்சு. அதனால பார்த்தோன்னா இறை எடுத்துட்டு போய் புறாக்கள் போடலான்னு வந்துட்டு இருந்தோம். ஃபேன்சி புறா வளர்க்கறது பார்த்தோன்னா புது கூண்டு வந்து செஞ்சிருந்தோம். அந்த கூண்டில் பார்த்தோன்னா ஹோமர் புறாவும் கர்ணப்புறா வந்து விட்டு இருந்தோம். அந்த கூண்டு திறந்து விட்டோன்னே கர்ணப்புறாவும் ஹோமர் புறாவும் வெளியே வந்துட்டாங்க. எல்லா புறாவும் இறை எடுத்துட்டு வந்து போட்டு விட்டோன்னே எல்லா புறாவும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மணி நேரம் வேடி பார்த்து கர்ணப்புறம் மேல பார்த்தோன்னா கூண்டு விட்டு வெளியே வராம ஃபீடு எடுக்காம வெளியே வராம பார்த்தோன்னா உள்ளே இருந்துட்டு பார்த்துட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹோமர் புறாவோட சிக்கு பார்த்தோன்னா ஒரு இடத்துல பார்த்தோன்னா ஏதோ ஒரு நோய் வந்த மாதிரி பார்த்தோன்னா தனியா உட்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ கிட்ட போய் பார்த்தா பார்த்தோன்னா அம்மாயின் நோய் வந்திருக்கு. ஸோ இப்படி விட்டா சரிப்பட்ட வராது பார்த்தோன்னா கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும், கொஞ்சோண்டு கல்லுப்பு பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா 3 மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். புறாக்கு பிடிச்சி அம்மையின் நோய் இருக்க இடத்துல பார்த்தோன்னா கொஞ்சோண்டு வச்சு விடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வச்சு விட்டோன்னே பார்த்தோன்னா ஒரு 4 நாள் 3 நாள் வச்சு விட்டோன்னே பார்த்தோன்னா அதே காஞ்சி பார்த்தோன்னா தானா வீந்துரும் கீழே. உங்க புறாக்கு அம்மை நோய் வந்தா என்ன மெடிசன் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. மோர் அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.